ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இங்கே பாருங்கள், நம்ம தோட்டத்தில் வளர்கிற செடியிலேருந்து நம்ம விதைகள் எடுக்கணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செடியை நம்ம நல்லா தேர்வு பண்ணணும். என்கிட்ட பாருங்கள் 2 கொத்தவரம் செடி இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா சூப்பராக காய்கள் நிறைய கொடுத்துட்ருக்குது. ஒன்று அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லை. நான் நல்லா காய்கள் வர செடியிலேருந்து விதைகளை விட்டேன். ஒரு 3 காய் மட்டும் விதைக்கு விட்டேன். நல்லா சூப்பராக வந்தது. அதை பாருங்கள், அன்றைக்கே எடுத்து நான் விதைகள் போட்டேன். அப்படியே மண்ணில் தூவி விட்டேன். நம்ம மண்கலவை எப்பயும் போல் மண்கலவை தான் ரெடி பண்ணேன். பாருங்கள், ஒரு 5 நாளில் பாருங்கள் சூப்பராக முளைச்சி வந்தது. இது நான் ஒரு 15 நாளுக்கு அப்புறம் நான் நான் மாற்றி வைக்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு செடியை மாற்றி வச்சு காமிக்கிறேன். நம்ம ஒரே சமயத்தில் எல்லா செடியும் மாற்றி வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஒன்று ஒன்றா மாற்றி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு செடி மாற்றி வைக்கிறேன். அதில் 2ஆக வைக்கிறேன். ஏன்னா ஒன்று வரலாம் கூட ஒன்று நல்லா முளைச்சி வந்துடும். நம்ம அந்த தொட்டியில் வந்ததுக்கப்புறம் பிடுங்கி விட்டுடலாம். அடுத்தது நான் அடுத்தடுத்து 2 நாளுக்கு அப்புறம் நான் 2 செடியாக வைக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.